நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சின்னமாணிக்கத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அநேக வசனங்களை மனப்பாடமாக அறிந்திருந்த சகோதரன் சில வசனங்களை வியாக்கியானம் பண்ணும்போது வேதாகம கல்லூரியில் படித்தவர்களை போல வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிருபை அவருக்கு இருந்தது. என்னை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், தனியா எனக்கு மாத்திரம். அதனால நான் சொல்றேன், அடுத்தவங்க சொல்றதை கேட்டு நான் சொல்லல. படிப்பறிவு இல்லாத மனுஷன், சின்னமாணிக்கான எழுத தெரியாத மனுஷன், ஆனா வேதத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய அளவில் எங்களை ஒரு வருஷம் ஹெர்மெனடிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாங்க. வேதத்தை எப்படி மொழிபெயர்க்கணும், எப்படி அர்த்தம் பண்ணணும், எப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு வேதத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஞானம் பெற்றிருந்தார் சின்னமாணிக்கம். அது எதை காட்டுதுன்னா, வேத வசனம் பேதையை ஞானியாகும். அவருக்கு இருந்த தாகம் எழுத வாசிக்க தெரியாத மனுஷனுக்கு எப்படி இவ்வளவு ஆயிரக்கணக்கான வசனங்கள் ரெஃபரன்ஸோடு கூட சேர்த்து உள்ளத்துல இருந்தது. பெரிய விந்த. நான் அவர்கிட்ட கேட்ட, எப்படியா இதெல்லாம் உள்ள போச்சுன்னு. 65வது வயதிலே என் மனைவியை இழந்தேன், அப்புறம் ஒண்டிக்கட்டையாதான் வாழ்ந்தேன். என் தனிமையில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்கு மற்றவங்களுக்காக ஜெபிப்பதும் இந்த வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுவதுதான். யாராவது சின்ன பசங்க அந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா, போச்சு இங்க வா, இந்த பகுதியை வாசிம்பார். இது போன தடவை வாசித்து நிறுத்தின பகுதி, அதை வாசிம்பார். அதை வாசிக்கும் போது அவருக்கு பிடித்தமான பகுதி வசனம் வந்துச்சுன்னா திரும்ப வாசிம்பார், திரும்ப வாசிம்பார், திரும்ப வாசிம்பார். அது வாசிக்க வாசிக்க அவர் என்ன செஞ்சிருவார், உள்ளத்தில் எழுதி கொள்வார். இப்போ யாராவது வசனம் வாசிக்க சொல்லுவார், வாசிக்கும் போது தப்பு விட்டா ஒழுங்கா வாசின்னு சொல்லுவார். இப்போ ரொம்ப வெக்கமாக இருக்கும், பார்த்து வாசிக்கிறதே நம்மளால் கரெக்டாக வாசிக்க முடியல. இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம்ங்கிற அறிவு நமக்கு முளைக்குமா என்பதுதான். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் கர்த்தர் முறைப்படி வேதத்தை கற்றிருந்த வேதபாரகர் பரிசேயரை தன்னுடைய ஊழியத்துக்கு உதவியாக கர்த்தர் தெரிந்து கொள்ளாமல், வேதத்தை முறைப்படி கல்லாத பாமர மக்களாகிய மீன் பிடிக்கிறவர்களை தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படி அவர் தெரிந்து கொண்டார்.